you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். This morning I would like to speak on blessing. இந்த காலை வேளையிலே ஆசீர்வாதத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். 1 Chronicles chapter 4 verse 10. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். The book of Proverbs chapter 16 verse 3. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல It says, commit to the Lord whatever you do and he will establish your plans. உன் கைக்கு நேரிட்டதை நீ கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவர் உன்னுடைய கைகளின் கிரைகளை ஸ்தபப்படுத்துவார். Jabez committed his plans to God. தேவனிடத்தில் தன்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் யாபேஸ் ஒப்பு கொடுத்தான். Can you commit your plans to God? உன்னுடைய திட்டங்களை எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? You want the establishment in your life? அவர் உன்னுடைய வாழ்க்கையில வந்து செவைப்படுத்த வேண்டுமா? The Jabez in the Bible, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த யாபேஸ், the Bible says, வேதம் சொல்லுகிறது, he called the God of Israel. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். A time will come in your life, வாழ்க்கையில நாட்கள் வரும், you will have to call upon the name of the Lord. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுகிற நாள் வரும். I don't know who you are calling in your life. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கூப்பிடுங்க என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I don't know who you are calling in your life. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை கூப்பிடுகிறீர்கள் எனக்கு தெரியல. If you call a doctor, நீங்க மருத்துவரை கூப்பிட்டா you have to keep an appointment. அவர்களுக்கு வந்து உங்களுக்கு சந்திக்க வேண்டிய ஒரு அப்பாயின்ட்மென்ட் கொடுக்க If you வேண்டும். call a lawyer, அல்லது ஒரு லாயரை பார்க்க you வேண்டுமானால் have to ask what time can I come and meet the lawyer. மேலும் எந்த நேரத்துல எங்க வந்து சந்திக்கணுமோ அதுக்கு வேண்டிய நேரத்தை குறிப்பிட வேண்டும். But the special God we serve, the one true living God, உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனாக இருக்கிற ஒரே தேவனாகிய கர்த்தராகிய நாம சேவிக்கிற அந்த ஆண்டவர், you don't need an appointment. அவர்கிட்ட நீங்க போகிறதுக்கு உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் தேவை கிடையாது. As soon as you call the name of Jesus, நாமத்தை நீங்க கூப்பிட்ட உடனே he will come down. அவர் இறங்கி வருவார். He will come down. He will come down. He will come down. அவர் இறங்கி வருவார். My dear people who are watching on YouTube, தேவ ஜனங்களே, டிவி யூடியூப் மூலமா பார்க்கிறவர்களே, God will come down where you are. தேவன் நீ எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இறங்கி வருவார். Jabez called the God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி யாபேஸ் கூப்பிட்டான். Why he did call God? ஏங்க அவன் கூப்பிடணும் கர்த்தரை? He had a problem in his life. ஏதோ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை உண்டு. Isolation in his life. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்கள் உண்டு. He is always lonely in his life. தன்னுடைய வாழ்க்கையில எப்போதும் தனிமையாக இருக்கிறான். Are you feeling alone in your life? நீங்க உங்க வாழ்க்கையில தனியா இருக்கிறது போல உணர்கிறீங்களா? With friends you're always laughing and joking and being joyful. கவனிங்க, வெளியில பார்க்கும்போது நல்ல சந்தோஷமா கேலி பண்ணிக்கினே கிண்டல் அடிச்சுக்கினே சிரிச்சுக்கினே மகிழ்ச்சியா தான் இருக்கிறீங்க. But when the time comes, ஆனா நாட்கள் வரும்போது, when you're alone in your home, நீங்க தனியா வீட்ல யாரும் இல்லாம இருக்கும்போது, you have vacuum in your heart. அப்ப உங்களுடைய இதயத்துல நீங்க துக்கப்பட்டு நீங்க வெறுமையாக இருக்கிறதை நீங்க உணர்கிறீர்கள். நிறைய பேர் சாப்பிடலாம், சிரிக்கலாம், வெளியே போகலாம், யார்கிட்ட எல்லாமோ பேசலாம், பழகலாம், என்னெல்லாமோ ஜோக் அடிக்கலாம், எங்க எல்லாமோ போகலாம். ஆனா தனித்து விடப்பட்ட நேரத்தில் தனிமையை உணர்கிற அருமையான சகோதரியே, சகோதரனே, கர்த்தரை நீ கூப்பிடுவாய், ஆனால் அந்த இடத்துல உனக்கு நண்பனாக, நல்ல துணையாக, நல்ல ஆத்தும நேசராக வருகிற ஒரு தேவன் உண்டு. There is a God who will come down to fill your life. உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பத்தக்கதாக இறங்கி வருகிற தேவன் ஒருவர் உங்களுக்கு உண்டு. Hallelujah. Hallelujah. In my life I have learned one thing. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். God kept me alone. தேவன் என்னை தனியாகவே வைத்து வச்சிருக்கிறார். I was asking God, why alone? நான் கேக்குறேன், ஆண்டவரே ஏன் என்ன தனிமையா வச்சிருக்கீங்க? Why alone? ஏன் ஆண்டவரே தனிமை? மற்றவங்க கிட்ட நீ ரொம்ப வசதியா பழகி அவங்களோட நீ ஒருமித்தனா ஆண்டவர் உன்னோட வாசம் பண்ண முடியாது. ஆனா தனித்து நீ விடப்படும் பொழுது கர்த்தரே ஆளுகை செய்யறதற்கு நீ தயாராக இருக்கிறாய். நீ தயாராக இருக்கிறாய். தனித்து விடப்பட்ட குடும்பங்கள், தனித்து விடப்பட்ட பிள்ளைகள், தனித்து விடப்பட்ட புருஷன்மார்கள், தனித்து விடப்பட்ட அருமையான சகோதரிகள், God is saying to
somebody who are lonely. தேவன் இப்பொழுது தனிமையாக இருக்கிறவர்களிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை பேசுகிறார். Alone experience is the greatest experience. தனியாக இருக்கிற ஒரு அனுபவம் மிக பெரியதான ஒரு அனுபவமா இருக்கிறது. You want to succeed in life. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றியாக வாழ வேண்டும். You want to achieve in life. உங்களுடைய வாழ்க்கையில காரியத்தை சாதிக்க விரும்புகிறீர்களா? You want to pass your examination in your life. வாழ்க்கையில பரீட்சைகளை நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும் என்று You விரும்புகிறீர்களா? want to be a great professional in your life. வாழ்க்கையில ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? You have to come alone. அப்போனா நீங்க தான் தனியா வர வேண்டும், தனியா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக வைத்திருக்கிறேன். என்ன செய்தி தெரியுமா? நீ தனித்து போய் இரு. நீ தனித்து போய் இருக்கும் பொழுது தேவன் உன்னோடு வாசம் பண்ணுவார். நீ தனித்து போய் ஜெபிப்பாயானால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வாய். நீ தனித்து போய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய முகத்தை நீ தேடி காண்பாய். தனித்து நீ விடுபடும் பொழுது யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்றப்போ நானே உனக்கு தகப்பன் என்று சொல்லுகிற ஒரு தேவன் உன்னோடு கூட நெருங்கி வருவார். Are you alone today? இன்றைக்கு நீ தனியாக இருக்கிறாயா? Are you alone today? இன்றைக்கு நீங்க தனிமையில இருக்கிறீங்களா? God gives this experience to mankind. தேவன் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை மனுக்குலகத்துக்கு தருகிறார். If you take Job's life, உங்களுடைய யோபின் வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டால், the character of Job in the Bible, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற யோபினுடைய குணாதிசயம், everything was fine in his life. அவனுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எல்லாம் நல்லா தான் போச்சு. Oxen, cattle, children, wealth, the place where he lived, he was the richest man, the Bible quotes. வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரனாக கழுதைகள், எருதுகள், ஆடுகள், மாடுகள், பிள்ளைகள், குழந்தை குட்டிகள், நல்ல பணம், சொத்து எல்லாத்தோட தான் நல்லா இருந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வரணும்னு திட்டமிடுறப்போ அவனை தனித்து விடப்படுற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Are you alone today? இன்றைக்கு நீங்க தனியாக இருக்கிறீங்களா? இஸ்ரவேலனாகிய தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வர அந்த நேரத்திற்கு நீ நெருங்கி விட்ட என்று சொல்ல வந்திருக்கிறேன். நீ தனித்து போய் வந்திருக்கிற, நீ தனியா நின்று சில காரியங்களை போராடுகிற, தனித்து போய் நீ அழுகிற, தனித்து போய் நீ புலம்புற, தனித்து போய் ஓட விரும்புகிற, தனித்து போய் எங்கேயோ இருந்த நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்கிற கேள்விக்கு the Lord is saying to you, ஏன் நான் பிறந்தேன், தனியா இருக்கிறேனே, தனியா அம்போன்னு விட்டுட்டாங்களேன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீயும் ஒரு யாபேஸ் தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. You are also a Jabez. அப்படி தனிமையாக இருக்கிற நீங்களும் கூட ஒரு யாபேஸ் தான். நீ யாபேஸா அப்படின்னு கேளுங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க, அப்பா யாபேஸா? இல்ல இல்ல என் பேரு வேற, என் பேரு வேறன்னு சொல்றீங்களா? இல்ல, உனக்குள்ளும் ஒரு யாபேஸ் இருக்காரு. ஹல்லேலூயா. உனக்குள்ளும் ஒரு யாபேஸுடைய நாள் வரும். உனக்குள்ளேயும் யாபேஸ் மாதிரியே காரியங்கள் நெருங்கும். There is a time God allows the Jabez experience. ஒரு சில கட்டம் ஒன்று இருக்கிறது, தனிமையாக இருக்கிற யாபேஸை போன்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். பாக்கெட்ல 10 ரூபாய் இல்லைன்னா நீ ஒரு யாபேஸ். மற்றவங்க உங்களை வெறுக்கிறானா நீ ஒரு யாபேஸ். எல்லாரும் உன்னை குற்றப்படுத்துறாங்கன்னா நீ ஒரு யாபேஸ். Hallelujah. Hallelujah. It's a special quality God allows. தேவன் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு குணாதிசயத்தை தரத்தை அனுமதிக்கிறார். உன் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு மனசு நிறைய உன்னை வெறுக்கிற எண்ணங்களை வைத்திருக்காங்களா? நிறைய பேர். நீ ஒரு யாபேஸ். Jabez cannot settle with anybody. எந்த மனிதனாலோடு கூட யாபேஸ் உட்காரவில்லை, உட்கார முடியாது. He can't get comfortable. அவன் நிச்சயமா உட்கார முடியாது, யாருக்கு சௌகரியமா இருக்கவே முடியாது. No, he cannot get comfortable. நிச்சயமாக அந்த விஷயத்துல அவன் சௌகரியத்தை தேட முடியாது. அவனே திட்டமிட்டு இந்த நண்பர்கள் எனக்கு வேணும்னு அவன் ஆசைப்பட்டா கூட அவன் நண்பனா இருக்க முடியாது. Because God will never allow it. காரணம், தேவன் யாபேசுக்கு அப்படிப்பட்ட நண்பர்களையோ இல்ல கூட இருக்கிறவர்களையோ அனுமதிக்க மாட்டார், அனுமதிக்கவில்லை. He is designed. அவன் எப்படியாக தீர்மானித்து விட்டார். He is a God designed man. தேவனால வடிவமைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் யாபேஸ். Jabez is designed. தேவனால வடிவமைக்கப்பட்டவன். Can I tell you something more deeper? இன்னும் இத குறித்து, இவனை குறித்து கொஞ்சம் இன்னும் ஆழமா சொல்லட்டுமா? He can't even fit himself with his children or family.
அவன் குடும்பத்திலேயோ அவன் பிள்ளைகளிடத்திலேயோ இருப்பதற்கு அவன் தகுதி அற்றவன். Hallelujah. ஹல்லேலூயா. He can't even fit with his own family. தன் சொந்த குடும்பத்திலேயே அவன் ஒரு பொருந்தாதவன். அத மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. என் வீட்டுக்குள்ளே நான் ஃபிட்டா இல்லை. You have a Jabez quality in you. ஏன் உன் குடும்பத்திலே நீங்க பொருந்தலன்னு கேட்டா யாபேசுடைய குணாதிசயம் அந்த சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கு. நீ இன்னும் ஆண்டவரோடு 100% பழகி நெருங்கி அவரை ருசிக்காதனால தான் மற்றவங்க உன் கூட ஃபிட் ஆக முடியும். When you have a fitted connection with God, stronger and mightier and powerful, people will just cling on to you. நீங்கள் வல்லமையும் தேவனும் நல்ல மகிமை உள்ள ஒரு அனுபவத்தில் தேவனோடு கூட இருந்தா மாத்திரமே ஜனங்கள் வந்து உங்களிடத்துல பொருந்துற மாதிரி வருவாங்க. Hey, 6 லட்சம் பேர் ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தைக்கு பின்னாடி போறாங்க. எப்படி இன்னைக்கு நான் போய் புலல்ல என் பின்னாடி வானா 2 பேர் வர மாட்டான். இன்னைக்கு என் சபையார்கிட்ட போய் ஒரு குடும்பம் உங்கள் எல்லா காரியம், உங்கள் வீடு வாசல் சொத்து எல்லாம் நீங்கள் விட்டுட்டு என் பின்னாடி வாங்கினா ஒரு குடும்பம் வராது. ஆனால் 6 லட்சம் பேர் மோசே பின்னாடி 6 lakhs of people are following one man. 6 லட்சம் பேர் ஒரு மனிதன் மோசேக்கு பின்னாடி போனாங்க. அவன் சத்தத்தை கேட்டுக்கிட்டே போனாங்க. Why? ஏன்? எப்படி? He had a connection with God. அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு கொண்டு He had a connection with அவன் God. தேவனோடு தொடர்பு கொண்டவனாக In இருந்தான். your family, if you have connection with God, the whole family will bow before you. The whole neighborhood will bow before you. The whole road, the houses, rows will bow before you. நீங்களும் தேவனிடத்தில் அப்படிப்பட்ட தொடர்பு கொண்டவளாக இருப்பீர்களானால் நீங்களும் உங்கள் முழு குடும்பத்தினரும் உங்களுடைய முழு உலகமும் உங்கள் முழு ஏரியா ஜனங்களும் ஒரே உங்களை பின்னாடி போய் கொண்டு வந்திருப்பார்கள். யாபேஸ் failed in his life. அவன் வாழ்க்கையில தோற்று போனான். யாபேஸ் lost everything. எல்லாவற்றையும் இழந்து விட்டவன். யாபேஸ் what he planted people stole. என்னென்னலாம் வந்து அவன் போட்டு இப்படியாக விதைச்சான எல்லாத்தையும் ஜனங்க திருடி கொண்டு. யாபேஸ் he had a blessings in his life. அவன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கொண்டு இருந்தான். But everything was gone away from him. ஆனா அவனை விட்டு எல்லாமே போய் விட்டது. But I found a verse in the Bible saying about Jabez. ஆனால் யாபேசை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்கிறதை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். He called on the God of Israel. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். உனக்கும் இந்த பைபிள் யாபேசுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? Do you know the difference? என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கும் இந்த யாபேசுக்கும்? He called the God of Israel. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். அனுதினமும் கூப்பிட்டான். தினமும் கூப்பிட்டான். Every day he called. ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டான். Every minute he called. ஒவ்வொரு நிமிஷமும் every hour he called. ஒவ்வொரு மணி நேரமும் கூப்பிட்டான். Every second he called. ஒவ்வொரு நொடியும் கூப்பிட்டான். Are you calling God every second? எவ்வளவு செகண்ட் ஆண்டவரை கூப்பிடுறீங்களா? நீங்க ஒவ்வொரு நொடியும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களா? சில பேருக்கெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 1.5 மணி நேரம் தான். திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை 9 மணி வரைக்கும். வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் இஸ் தட்? என்னங்க இது? இன்னைக்கு கொடுக்குற இந்த 1.5 மணி நேரம் இருக்கிற நேரம் தான் திங்கக்கிழமையிலேருந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குதுன்னா அது என்ன குணம்? அது என்ன சுபாவம்? அது என்ன பழக்கம் உங்களுக்கு? A heart which calls God every minute. நல்லா கவனிங்க ஒரு காரியம். நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நொடியும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். உன் காரியம் எல்லாம் வேற மாதிரியா மாறும். உன் குடும்பம் வேற மாதிரி மாறும். உன் பண விஷயம்லாம் வேற மாதிரி மாறும். உன் எண்ணம் வேற மாதிரி மாறும். நீ தேடி போற காரியம்லாம் உன்னை தேடி வரும். நீ யாரெல்லாம் உன்னை கைவிட்டு போனவங்களோ உன்னை அவங்க தேடி வருவாங்க. காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது என்று நீயே சொல்லுவாய். Every minute, ஒவ்வொரு நொடியும், every minute, ஒவ்வொரு நிமிஷமும், every second, ஒவ்வொரு நொடியும் I want to get connected with the presence. தேவனுடைய தேவ பிரசன்னத்தோடு நான் தொடர்பு கொண்டிருக்க விரும்புகிறேன். I want to connect with the presence. நான் பிரசன்னத்திலே நான் தொடர்பு கொண்டிருக்க I want to know God every minute, every minute. ஒவ்வொரு நொடி நான் கூப்பிட விரும்புகிறேன். I want to see what God can do in this second, in this நொடியில என்ன செய்ய போகிறார் என்பதை இந்த வினாடியில ஆண்டவர் என்ன பண்ண போறார் நான் ருசிக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கணும். நான் கூப்பிட 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 பரலோகம் என்னோட கூட சஞ்சரிக்கும். நான் கூப்பிட கூப்பிட கூப்பிட
என் எண்ணங்கள்லாம் வித்தியாசமாய் மாறும். நான் கூப்பிட 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 என்னுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள், ஆசைகள் எல்லாம் என் குடும்பம் எடுப்போம் எல்லாம் மாறும். ஏன் தெரியுமா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் happens when you call God. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும்போது மாற்றம், ஒரு மறுரூபம் நடக்கும். Calling God. தேவனை கூப்பிடுவது, Calling God. தேவனை அழைப்பது. Who told the two lovers to speak on the phone the whole night? கவனிங்க, ரெண்டு காதலர்கள், ஒரு ஆண் பெண்ணும் காதலிக்கிற காதலர்களை இரவு முழுவதும் தொலைபேசியிலேயே பேசிக் கொண்டு இருக்கும்படிக்கு யார் சொன்னது? அவங்கள இல்லை, யார் கூப்பிட்டது? Did the male say or did the female say? கவனிங்க, ஒரு பெண் நிமித்தமாகவா இல்ல அந்த ஆண் நிமித்தமாகவா? இந்த கூப்பிடுகிற தொடர்பும் சம்பந்தம் எப்படி வந்துச்சுன்னா, அவங்களுக்குள்ள அன்பு பெருகிருச்சு, அவங்களுக்குள்ள நெருக்கம் பெருகிருச்சு, அவங்களுக்குள்ள எல்லா விருப்பங்களும் ஒருத்தராக மாறிடுச்சு. அதே போல தான் உனக்கும் ஆண்டவருக்கும் விருப்பம் அதிகமாகும் போது, உனக்கும் தேவனுக்கும் நெருக்கம் ஆகும் போது, உனக்கும் ஆண்டவருக்கும் ஆசைகள்லாம் ஒரே ஆசையா மாறும் பொழுது நீ இரவு முழுதும் தூங்க முடியாது. நீ இரவு முழுதும் ஆண்டவரே நீ தேடுகிற ஒரு மனுஷனாக நீ மாறி விடுவாய். Your life will change. உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். Your life will change. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தேவனோடு கூட உறவு கொண்டிருக்கும் போது உங்க வாழ்க்கை மாறிவிடும். Every second the life of Jabez is bitter. யாபேசினுடைய ஒவ்வொரு நொடியும் அவன் வாழ்க்கை கசப்பாகவே இருந்தது. Because people always poke him, interfere in his business. People always tell him what to do. People always tell him, this is what you need to do. This is where you need to go. This is what you need to say. This is what you need to see. They will govern him and make him a prisoner in his own house. ஏனெனில் தன் ஜனங்கள் வந்து அவனிடத்துல எப்ப பார்த்தாலும் வந்து இனி இதை செய்யக்கூடாது, அதை செய்யணும், இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசணும், அப்படி போகக்கூடாது, இப்படி போகணும், இப்படி நினைக்க கூடாது, அப்படி நினைக்கணும், இப்படியே சொல்லி 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 அந்த வீட்டில் யாபேசை வந்து இப்படியாக ஆண்டு கொண்டிருந்தார்கள். He became a prisoner to himself. அவனுக்கு தானே ஒரு பெரிய கைதியாக இருந்தான். He can smile, there is no reason for it. நிச்சயமாக அதுக்கு என்னடா காரணம் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. He wants to smile but there is no reason. அவன் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக முகத்தை புன்முறுவலாக்க விரும்புகிறான், ஆனா காரணம் இல்லை. He wants to joke and share the thoughts but there is nobody there. ஒரு கிண்டலா பண்ணி அவனுடைய எண்ணத்தை வந்து வெளிப்படுத்த விரும்புகிறான், ஆனா அங்க இல்லை. But he found something else. ஆனா ஏதோ ஒரு காரியத்தை, வேற ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சான். என்னோட தேவன் இருக்கிறார், அவர் என்னோடு கூட சஞ்சரிக்கிறான் ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டானா அவனுக்கு காரணமே தேவையில்லை சிரிக்கிறதுக்கு. பிரசன்னம் அவனை சிரிக்க வைக்கும், பிரசன்னம் அவனை மகிழ வைக்கும், பிரசன்னம் அவனை தேற்றும், பிரசன்னம் அவனை உயர்த்தும், பிரசன்னமே அவனுடைய வாழ்க்கையாக மாறிவிடும். You don't need people. ஜனங்கள் உங்களுக்கு தேவைப்படாது. You don't need money. உங்களுக்கு பணமும் தேவைப்படாது. You don't need anything of this world. இந்த உலகத்துல காரியத்துக்கு எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. காரு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உன்னை படைத்த தேவனுடைய பிரசனம், அவருடைய உன்னத பிரசனம் உன்னை அனுதினமும் உன்னை நிரப்பிக்கொண்டே இருக்கிற உன்னுடைய பிரசனம் உன் வாழ்க்கை இருக்குமானால், மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்லலை, நானே உனக்கு முன்பதாக போகிறேன்னு சொல்லலை, என் பிரசன்னம் உனக்கு முன்பதாக போ. The presence of God is my identity. தேவனுடைய பிரசன்னம் என்னுடைய அடையாளமாக இருக்கிறது. நான் சொல்கிறது என்ன தெரியுமா சொல்ல வரேன்? நீ சபைக்கு உண்மையாக இருப்பாயானால் தேவன் உனக்கு உண்மையாக இருப்பார். நீ சபைக்கு உண்மையாக இருப்பாயானால் உன் குடும்பத்திற்கு ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு உண்மையாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Growing in the church is the first thing of a Christian believer. ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில இருக்கிற மிக முக்கியமான முதல் இடம் எது கேட்டா, சபையில வளர்வது, சபையில பங்கு கொள்வது. Jabez understood that. யாபேசுக்கு அது புரிந்து கொண்டதான். He called the God of Israel. அதனால தான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். And he said, oh that you would bless me indeed. அவன் சொல்றான், தேவனே என்னை இதில் ஆசீர்வதியும். He defined the right statement. அவன் ஒரு சரியான ஒரு காரியத்தை வாக்கை கொடுத்தான்.
First Chronicles chapter 4 verse 10 is a prayer. 1 நாளாகமம் 4:10 பார்த்தீங்களானா அது ஒரு ஜெபமாக இருக்கிறது. It's a prayer. அது ஒரு ஜெபம். It's not a life story of a person, it's a prayer. அது ஒரு மனுஷனுடைய ஒரு வாழ்க்கை வரலாறே ஒரு ஜெபமாக ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. Call the God of Israel. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். Oh, that you would bless me indeed. ஆண்டவரே என்னை கண்டிப்பா நீ ஆசீர்வதிக்கணும். And then he said, enlarge my territory. என் எல்லையை பெரிதாக்கும். Jabez was a limited man with limited resource. அவனுக்கு கொஞ்சம் இருதமான ஒரு சில யுக்திகள் இருந்தது. Limited resource. அவனுக்கு கொஞ்சம் காரியங்கள் தாங்க இருந்தது. எத்தனை பேருக்கு கொஞ்சம் தான் இருக்கு பணம், கொஞ்சம் தான் பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றோம்? கையை தூக்குங்க, கை தூக்குங்க. கொஞ்சமா இருக்கிறதெல்லாம் கை தூக்குங்க. நல்ல, என் வீட்டில் இவ்வளோதான் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியல, இவ்வளோதான் இருக்குது. கை தூக்குங்க, கை தூக்குங்க, கை தூக்குங்க, கை தூக்குங்க, கை தூக்குங்க. ஏன்னா நீங்கள் கையை தூக்குனீங்கன்னா கொஞ்சத்தை நிறைவாய் மாற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் மாற்றி விடுவார். I pray for the power of expansion of blessing in your family. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜீவியத்தில் ஆசீர்வாதம் பெரிகாகும் மடிகாக இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர்ல ஃபென்டாஸ்டிக்கா, எக்ஸலண்டா, எக்ஸ்ட்ராடினரியா, பவுண்டிஃபுல் சப்ளையோட நீங்க வாழ போறீங்க. எந்த மாதமும் இல்லாத ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஏன்னா இது யாபேசின் மாதமா இருக்கிறபடியால் கர்த்தர் உன்னை Hallelujah. Hallelujah. You have come to the 9th month of this year. நீங்க இந்த வருஷத்தினுடைய 9வது மாதத்துக்கு வந்திருக்கிறீர்கள். First Chronicles chapter 4 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் verse 9. 9ஆம் வசனம். He was more honorable than his brothers. யாபேசு தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனப்பெற்றவனாய் இருந்தான். உன்னை மேன்மை தேடி வருகிற மாதமா இருக்குது. மேன்மை உன்னை தேடி வருகிறது, கனம் உன்னை தேடி வருகிறது, பெருக்கம் உன்னை தேடி வருகிறது, ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. ஓ, உனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, தேவனுடைய அதிசயமான காரியங்கள் உன்னை தேடி வருகிற மாதமாக இருக்கிறது. தேவனுடைய கரத்தின் மாதமாக இருக்கிறது. அவருடைய கிரியை வழங்க பண்ணுகிற மாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த 9வது மாதத்தில் யாபேசின் ஜெபத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த யாபேசின் ஜெபம் என் வாழ்க்கையில் நடப்பதாக. He was more honorable. அவன் மிகவும் கனம் பெற்றவனாய் இருந்தான். God's blessing is honor and தேவனுடைய ஆசீர்வாதம் எப்போதும் கனமுள்ளதாக இருக்கும். It's not even material. அதெல்லாம் சும்மா சாதாரணமா ஒரு பொருளாக இல்ல. நீ சாதாரணமான ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருப்ப, ஆனா மிக சிறந்த காரியத்தை பரலோகம் உனக்கு அனுப்ப போகிறது. Hallelujah. Hallelujah. The spirit of expansion of Jabez. யாபேசினுடைய எல்லை பெரிதாக்கப்பட்டது. You would bless me indeed. என்னை ஆசீர்வதித்து என்னை பெரிதாக்கும். நிச்சயமாக. Indeed, bless me indeed. இது எப்படி இது கேட்டா, யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விட மாட்டேன். Bless me மெய்யாகவே indeed. என்னை ஆசீர்வதியும், என்னை உண்மையா ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்டான். He never asked only for blessing. சும்மா ஆசீர்வாதத்தை மாற்றும் அவன் கேட்கவில்லை. Enlarge my territory. எல்லையை பரிதாக்கும். Hallelujah. Hallelujah. இங்க ரெண்டு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் நிறுத்தவில்லை, என் எல்லையை பெரிதாக்கும். We are living in a limited resource. நாம் ஒரு கொஞ்சமான ஒரு சின்ன காரியங்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Limited resource. ஒரு சின்ன விதமான மூல ஆதாரங்கள்ல நம்ம இருக்கிறோம். Our mindset is limited. நம்முடைய எண்ணங்கள் ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள தான் இருக்கிறது. Our prayer is limited. நம்முடைய ஜெபம் கூட ஒரு எல்லைக்குள்ள தான் அடங்கி இருக்கிறது. Our bank balance is limited. நம்முடைய வங்கி கணக்கு கூட ஒரு குட்ட. Our fasting is limited. நம்முடைய உபவாசம் கூட கொஞ்சமா தான் இருக்குது. Our going to church mentality is limited. போக வேண்டும் என்கிற எண்ணம் கூட கொஞ்சம் தான் இருக்குது. But today, ஆனா இன்று I want to tell you today, நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். in this 9th month, இந்த 9வது மாதத்திலே enlarge my territory. என் எல்லையை பெரிதாக்கு. என்னை ஆசீர்வதின்னு கேட்டான், அவ்வளவுதான். ஆனா அதோட நிறுத்தல, உமது கரம் என்னோடு கூட இருக்கும்.
அப்படின்னா ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, அதை பாதுகாக்கிறது உங்கள் கரம் வேணும். அல்லேலூயா. நீங்கள் தான் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் உங்கள் கரத்தினால் அதை பாதுகாக்கணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரத்தில் சம்பாதிப்போம், வெறுத்து கஷ்டப்பட்டு உடம்பு நூலாக தொங்கி போய் அத்தனை பணத்தையும் கொண்டு வந்தா 2 வாரத்தில் காலி. ஏன்? பக்கத்து பார்த்து கேளுங்க, ஏன் அந்த 2 காலின்னு கொஞ்சம் பக்கத்துல அந்த 2 வாரத்தில் எப்படி போச்சுன்னு கேளுங்க. அந்த 2 வாரத்தில் சம்பள பணம் எப்படி போச்சுன்னு கேளுங்க. அந்த 2 வாரத்தில் சம்பள பணம் எப்படி? கர்த்தருடைய கரம் அதை பாதுகாக்கவில்லை. The hand of the Lord was not commanded by you to protect your salary. நீங்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பளத்தை பாதுகாக்கும்படிக்கு தேவனுக்கு தம்முடைய கரத்தினால பார்த்து கொள்ளும்படிக்கு கட்டளை கொடுக்கவில்லை. சரி, அதோடு நிறுத்தலானா? நிறுத்தல. He says, keep me away from evil. மேலும் அவன் சொல்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளு. இப்போ இங்க ஒரு கேள்வி, ஆணுடைய கரம் இருந்தால் தீங்கு வருமா? சொல்லுங்க, தீங்கு வருமா? வராது. ஆனால் ஏன் அவன் கேட்குறான்? அதான் என் கேள்வி. இப்போ why he has to say keep me away from evil? கர்த்தருடைய கரம் என்னோட கூட இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ இருந்தா தீங்கு வருமா? வராது. இப்படி இருக்கும்போது தீங்குக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும்னு ஏன் கேட்டான்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டவர், ஆனால் உன் வார்த்தைக்கு முழுதுமாய் கட்டப்பட்டவர் அவர். நிறைய பேருக்கு இது புரியல, தெரியல. என்ன கை தட்டுறாங்க, என்னமோ தெரியல, என்ன சொன்னார் கட்டுப்பட்டவர்ன்றாரு. லெட் மீ டெல் யூ வாட் இஸ் திஸ். இந்த பொருள், இந்த வசனத்தில் இருக்கிற அர்த்தம் என்ன என்பது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Only if you declare and proclaim, he can be commanded to do it. கவனிங்க, நீங்க அதை அறிவித்து அதை நீங்க அறிக்கை இட்டால் மாத்திரமே அது காத்துக்கொள்ளும்படிக்காக அது கட்டளை கொடுக்கிறதாக இருக்கும். Yes, God is a God of saving people and repenting from all your sins. You can repent and come back to him. ஏனெனில் தேவன் தாமே இப்படியாக ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்பி திரும்ப வாங்கன்னு சொன்ன கர்த்தரா இருக்கிறாரு. But the Bible says, ஆனா வேதம் என்ன சொல்லுது? only if you confess with your mouth, உங்க வாயில நீ அறிக்கை செய்தா மாத்திரம்தான் you'll be saved. நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. If not, you're not saved. அல்லது நீங்க ரட்சிக்கப்பட முடியாது. நீ செய்ய வேண்டியது நீ செஞ்சாதான் அவர் செய்ய முடியும். அவர் எப்போதுமே செய்தது தான் இருக்காரு, ஆனால் நீ சொன்னாதான் அவர் செய்ய முடியும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார். I will never go beyond my boundaries because I'm a gentle God, but only if you say I can do it. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டு எதுவும் செய்ய முடியாது, நான் சாந்தம் நிறைந்தவர், எனவே நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன், ஆகவே நீ அறிக்கை செய்தா மாத்திரம்தான் நான் செய்வேன் சொல்றேன். Keep me away from evil that they may not cause தீங்கு pain. என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் ஒரு வலியின் வாழ்க்கையின் வேதனையை அனுபவித்து கொண்டே இருந்தான். வலி, மனவலி, சிந்தையில் வலி, உடம்பில் வலி, குடும்பத்தில் வலி, பிள்ளைகள்னால வலி, வறுமையினால் வலி, எல்லா வலிகளும் அவனை குத்தி கொண்டே இருந்தது, அவனை குத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொன்ன பொழுதே அதற்கு மேலே அவன் வாழ்க்கையில் தீங்கு வர முடியவில்லை. என்றால் அவனுடைய வாக்குக்கு அவர் கட்டுப்பட்டவர். Because you say, நீங்க சொன்னதுனால, Moses, you want me to open the Red Sea? மோசே இந்த மாதிரி செங்கடலை பிரிக்க வேண்டுமா? நீ விரும்பினதான் திறப்பேன், உன் கோலை நீட்டு. நானா திறக்க மாட்டேன், நீ சொன்னதான் செய்வேன். Hallelujah. Hallelujah. I wanted to open. I'm full hearted. நான் வந்து முழு இருதயத்தோட தான் இருக்கிறேன், நான் அதை திறக்க தான் விரும்புகிறேன். But if you cooperate, ஆனா நீ என்னோட கூட ஒத்துழைத்தா, if you say yes to what I need to do, நான் உன் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டுமோ அதுக்கு சரி செய்ன்னு சொன்னால் ஒழிய, I will keep on doing it. அந்த மாதிரி சொன்னா நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். Hallelujah. Hallelujah. இந்த கடைசி லைன் சொல்லுது, கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டபடியால் அவன் வேண்டிக் கொண்ட அனைத்தையுமே தேவன் அவனுக்கு அருளை செய்தார். அப்போ நீ வேண்டாமல் அவர் செய்ய முடியாது, நீ சொல்லாமல் செய்ய முடியாது, நீ ஜெபிக்காமல் அவர் செய்ய மாட்டார். நீ கட்டளையிட்டால் தான் அவர் கிரியை செய்ய முடியும், நீ சொன்னாதான் உனக்கு ஏற்றபடி அவர் செய்ய முடியும். He is
obedient to do what you request. நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ, வேண்டிக் கொள்ளுகிறீங்களோ, செய்கிறீங்களோ, கேட்கிறீங்களோ, அதை செய்ய தேவன் கீழ்ப்படிவார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவார். Hallelujah. 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 Do you have a request today? இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்கள் இருக்கிறதா? Do you have a prayer today? இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கிறதா? Do you have a limitation today? அல்லது உங்களுக்கு ஏதாவது குறைகள், குற்றங்கள் Do you have an evil pain that is causing something wrong in you? அல்லது உங்களுக்குள்ளாக ஏதாவது ஒரு தீங்கான காரியங்கள், வேதனைகள் உங்களை எப்ப பார்த்தாலும் வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறதா? We have come into the communion service. இன்றைக்கு இந்த கர்த்தருடைய திருவிருந்தினுடைய ஆராதனையாக இருக்கிறது. நம்ம அப்படியே எழுந்து நின்று ஜெபத்தோடு கூட சொல்லி திருவிருந்தை நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய செய்து God will do a change in you as you take communion today. The Lord will answer your prayer. எழுந்து நிற்போமா? கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் நீங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிடுங்க. நீங்கள் செய்த மனக்குற்றங்களை அவரோடு கூட ஒப்புரவாக திருவிந்து எடுக்கிற பிள்ளைங்களாம் கண்களை மூடி மகா பெரிய பரிசுத்தமான அந்த தேவனுடைய திருவிருந்தை நீ எடுக்கிற, அது அசட்டையா எடுக்காத, விளையாட்டை எடுக்காத. இது விளையாட்டல்ல. நீ பானம் பண்ணும் போது தேவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறாய். நல்ல கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, என் யோசனைகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க, என் மனசு இருக்க பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, நான் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க, மற்றவர்கள் கொடுத்த நினைவு யோசனைகள், வேறுமாற கசப்புகள், வைராக்கியங்கள், தேவையில்லாத குற்றங்களை கர்த்தர் மன்னிப்பீராக, மன்னிப்பீராக, என்னை மன்னியும் என்று சொல்லி ஜெபிங்க. ஒரு நிமிஷம் ஜெபிங்க. பிரியமானவர்களே, விசுவாசிகளே, ஜெபிங்க ஒரு நிமிஷம். உன் குற்றங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் இந்த பாவத்தை ஏற்று உனக்காய் ரத்தம் சிந்தின தேவனை ஒரு நிமிஷம் யோசித்துப்பார். ஒரு நிமிஷம் யோசித்துப்பார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முழங்கால் படியிட முடிவுன்னு மாத்திரம் ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னை பாதுகாத்து எல்லா செயல்களிலும் கர்த்தர் உன்னை பரிசுத்தமாய் நடத்த, நீ ஒரு பெற்றோராக இருக்கலாம், உன் பிள்ளைகளை வளர்க்கும் முறைகளை பரிசுத்தமாய் நடக்க இந்த பரிசுத்தமான தேவனை நீ தொழுது கொள்ள வந்திருக்கிற உனக்கா நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முழங்கால் படிக்கிற பிள்ளைகளை அந்த முழங்காலை கர்த்தர் பலப்படுத்தும். இதை போலவே வீட்டில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, பேசுகிற அந்த நாவுகளை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துவீராக. அந்த நாவில் ஒரு அக்கினி அமரட்டும். அந்த நாவில் தேவனுடைய மகிமை அமரட்டும். அந்த நாவில் தேவனுடைய பிரசன்னம் அமரட்டும். பிள்ளைகள் செய்த தவறுகளை கர்த்தர் மன்னித்து விரதத்தால கழுவி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதிலை தந்து, ஆண்டவரே, இந்த எடுக்கிற திருவிருந்தை பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவரே, திரியக தேவனே, இதை ஆசீர்வதிப்பீராக. உமக்கென்று நாங்கள் இதை தருகிறோம். நீர் உம்முடைய கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, திருவிருந்து எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சுகப்படுத்தும், பலப்படுத்தும். கர்த்தர் நீர் குடும்பங்களிலே, உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து, ஆண்டவரே, எல்லா விரிசல்கள், எல்லா விதமான கோபங்கள், பிரிவினைகள், சண்டைகள், வேற்றுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் குடும்பங்களை இணைக்கிறவர். குடும்பங்களை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. முழங்கால் படியிட்ட பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதியும். ஜெபிக்கிற பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும். என்னை சுகப்படுத்தும் சொல்றவங்க எல்லாம் அவங்க தலைமையில கை வைங்க. என்னை சுகப்படுத்தும், என்னை சுகப்படுத்தும். உம்முடைய தழுமுகனால, உம்முடைய காயத்தினால, ஆண்டவரே, குமாரனாகிய இயேசு, யெகோவா ராஃபா, சுகப்படுத்தும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக. இயேசுவின் உன்னத ரத்தம் உன் மேலே தெளிக்கிறேன். உன்னுடைய சரீரத்தின் மேலே தெளிக்கிறேன். உன்னுடைய சரீரத்தின் மேலே தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அவர் காயங்களால் நீ சுகமாக்கப்பட்டாய்.
அவர் ரத்தத்தாலே நீ சுகமாக்கப்பட்டாய். அவர் ரத்தத்தாலே நீ இன்னும் சரித்திருக்க சுகவீனங்கள் இப்பொழுது மறைந்து போகட்டும். குமாராகிய இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு ஒரு சுகம் இறங்கட்டும், இறங்கட்டும். நல்ல பிதாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.